கிரியையினால் அல்ல, கிருபையினால தான். நாம நல்லா எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிட்டோம், நற்கிரியை செஞ்சிட்டோம், கடவுள் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டோன்றதுனால தான் நமக்கு ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் கிடையாது. கிரியையினால் அல்ல, கிருபையினால தான் நமக்கு ரட்சிப்பு, கிருபையினால தான் பாவ மன்னிப்பு, கிருபையினால தான் நீதிமானாக்கப்பட்டிருக்கோம், கிருபையினால தான் நம்ம ஆசீர்வாதங்களை பெறத்துக்கு தகுதியை பெற்றிருக்கிறோம், கிருபையினால தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், கிருபையினால தான் இறுதி வரைக்கும் நித்தியம் வரைக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். அவருடைய கிருபையை நம்பினீங்கனாலே மற்றது எல்லாமே நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். ஏன்னா இந்த வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா பொதுவாக கிரியின் அடிப்படையில் தான் எல்லாத்தையும் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். வேலை செஞ்சால் சம்பளம், இதை செஞ்சால் அது, நீங்கள் மற்றவங்களுக்கு தயவு செஞ்சால் அவங்க உங்களுக்கு ஒரு தயவு செய்வாங்க. வாழ்க்கையே இப்படி தான், இந்த அப்ரோச்சில் தான் ஓடிட்டு இருக்கு. ஆகவே கடவுளையும் நம்ம இப்படி தான் அப்ரோச் பண்ணிடுவோம் விட்டா. அவருன்னா நம்ம வேலை செய்கிறது, வேலை செஞ்சால் சம்பளம்ன்ற மாதிரியா சுவாசிக்கிற காற்றை கொடுக்குறாரு, ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு, ஜீவனை ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு, சுவாசத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு, தாளந்து திறமை கிருபை எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு. அதை விட ரட்சிப்பையும் மன்னிப்பையும் நீதிமானாக்குதல் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுக்குறாரு பாருங்க. நாம செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசம், விசுவாசிக்கணும்.